தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 4வது வாக்கியம், இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத். நம்ம இயேசுடைய கூட்டத்தில் சீடர்களில் யூதாஸும் ஒரு நபர். யூதாசு இயேசுவுக்கு எதிராகவே அவன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். இயேசுக்கு எதிராகவே அவன் எல்லாம் வாழ்கின்றான். அதே மாதிரி தான் இயேசுவின் சீடர்கள் இருந்தால் தான் நீங்களும் நானும் ஒரு நபர். நீங்களும் நான் தான் இயேசுக்கு எதிராக போகின்றோம், விசுவாச வாழ்க்கை எதிராக வாழ்கின்றோம். 3வது மனிதர் அல்ல. எவ்வாறு யூதாசுடைய மனநிலை இருக்கின்றதோ அதே மாதிரி தான் நீயும் நானும் இருக்கின்றோம். யூதாஸ் எவ்வாறு தெய்வத்துடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு போகின்றானோ, பணத்துக்கு மையப்படுத்தி வாழ்கின்றனோ, அதே மாதிரி தான் நீங்களும் நானும் பணத்தை மையப்படுத்தி வாழ்கின்றோம், உலகத்தை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுடைய சீடருளில் எவ்வாறு யூதாஸ் வாழ்ந்தானோ அதே மாதிரி தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருந்த போதிலும் இயேசு அந்த யூதாஸுக்காக மன்றாடுகின்றார். அதே மாதிரி தெய்வம் உனக்காம் எனக்காம் மன்றாடுகின்றார். ஆனால் கூட இருந்தே எவ்வாறு இயேசுக்கு எதிராக யூதாஸ் செயல்பட்டானோ அதே மாதிரி தான் நீங்களும் நானும் எதிராக போகின்றோம். எப்படி என்றால் நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடும். அதனால் இயேசுவுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. யூதாஸ் வழியாக இயேசுவுக்கு எந்த அளவுக்கு உடல் ரீதியாக மனித பாதிப்பு ஏற்பட்டதோ அதே மாதிரி நீயும் நானும் வாழ்கிற வாழ்க்கையானது இயேசுவை பல ரீதியில் அது பாதிப்புக்குள்ளாகிறது. அவரை நாம் இல்லாமல் ஆக்கிவிடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு நம்முடைய செயல்பாடு தெய்வத்தை வேதனைப்படுத்தி என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, யூதாசுடைய மனநிலை அல்லவன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வேண்டாம் ஆண்டவரே, இந்த மனநிலை நான் ராயப்பருடைய மனநிலை வாழ வேண்டும். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு நான் வர வேண்டும் ஒழிய போய் தூக்கில் போய் தொங்குவது அல்ல. என்மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே. இந்த யூதாசுடைய மனநிலையை எடுத்து மாற்றிக்கொண்டு உனக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கொண்டு உன் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும், அந்த மனநிலை எனக்கு தாரும் ஆண்டவரை செய்து விசேஷமாக நான் ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, யூதாசுடைய மனநிலை அல்ல எனக்கு தேவை, ராயப்பருடைய மனநிலை, மன வருத்தம் எனக்கு தேவைப்படுகிறது. அந்த மன வருத்தத்தின் காரணமாக இதை உன்னிடத்தில் ஓடி வருகின்றேன். கண்ணீரோடு பாவ சங்கீதம் செய்கின்றேன். இனி பாவ வாழ்க்கை வாழாமல் நல்ல ஒரு புனித ஒரு வாழ்க்கையை வாழ, நீ விரும்புகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ எனக்கு கிருபை தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.